உங்கள் மீது கோபமாக இருக்கும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது எப்படி தெரியுமா? உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்கள். குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன்பு வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு சொம்பில் தண்ணீரையும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும். அதன் பின்பு ஒரு பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு பித்தளை சொம்பு வைக்க வேண்டும். பித்தளை சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் பொடியை கலந்து விட வேண்டும். அதன் உள்ளே ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டு விடுங்கள். இப்போது நமக்கு கலச சொம்பு தயாராக உள்ளது. இந்த சொம்பின் முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களது குலதெய்வத்தின் நாமத்தை 108 முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று மனமுருகி மனதார அழைக்க வேண்டும். இப்படி கலச சொம்பு நிறுத்தி உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்தால் உங்கள் குலதெய்வம் அந்த கலச சொம்பில் வந்து இறங்கிவிடும். சொம்பில் இருக்கும் தண்ணீரில் எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அசைவு ஏற்படும். அந்த அசைவே குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வந்துவிட்டது என்பதை உணர்த்தும் அறிகுறியாக கருதப்படுகிறது.